வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. மார்ச் 2. தலைப்பு: தற்காலத்திற்கேற்ற உடற்பயிற்சி. நினைவுக்கு எட்டாத காலம் முதற்கொண்டே பருவநிலை, வாழ்க்கை முறை, இன்னும் இதர பழக்கங்கள் ஆகியவற்றைக் கொண்டு பல்வேறு நாடுகளில் பல வகையான உடற்பயிற்சிகள் உருவாக்கப்பட்டன. அந்த காலம் இப்போது மாறிவிட்டது. விரைவு, அழுத்தம், பரபரப்பு உள்ள சூழ்நிலையில் நாம் வாழ்கிறோம். நமது தேவைகளும் வேறு விதமாக ஆகிவிட்டன. ஆகவே முந்தைய உடற்பயிற்சிகள் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவையாகா. இது சம்பந்தமாக பல ஆண்டுகள் நான் சிந்தித்து வந்தேன். பலவிதமான ஆசனங்களையும் உடற்பயிற்சிகளையும் ஆராய்ந்து பார்த்தேன். இப்பயிற்சிகளை நானே செய்து பார்த்து அதன் விளைவுகளை எனது உடல் மூலம் தெரிந்து கொண்டேன். இந்திய மருத்துவத்துறையில் எனக்கு இருந்த அறிவு இந்த ஆய்விற்கு உதவியது. இறுதியாக ஆடவருக்கும் பெண்டிருக்கும் குழந்தைகளுக்கும், பல்வேறு வாழ்க்கை நிலையில் இருப்பவர்களுக்கும், பல்வேறு காலநிலைகளுக்கும் ஏற்றவாறு சில பயிற்சிகளை ஒழுங்குபடுத்தியுள்ளேன். இந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்யும்போது உடலுக்குள் பிராணவாயு பரவி எண்டோகிரின் சுரப்பிகள் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி, இரத்தத்தை சுத்தப்படுத்தி, அதன் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது. நோய் வராதபடி தடுக்கும் ஆற்றலை அதிகப்படுத்துகிறது. ஆரோக்கியமான உடம்பும் நீடித்த ஆயுளும் உண்டாகின்றன. அதன் மூலம் ஆன்மீக தோட்டத்தில் வெற்றி பெற்று நாம் இந்த மண்ணுலகிற்கு எதன் பொருட்டு வந்தோமோ அதை தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். இந்த பயிற்சிகளை ஒழுங்காக செய்பவர்கள் நிச்சயம் நன்மை அடைவார்கள். எளிய முறை குண்டலினியோக பயிற்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் இந்த பயிற்சிகளை செய்து பழகுவதின் மூலம் பெருமளவில் நன்மை அடையலாம். இந்த பயிற்சிகள் அதற்கு அதிக அளவு உதவியாக இருக்கும். அருள் தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன்.